பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். வெங்கட், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா மறந்துடுவேன். இப்ப ஞாபகம் வந்துச்சு. ஆமா, உன் வைஃபை விட 500 ரூபாய் சம்பளம் கம்மியா தானே வாங்கிட்டு போற. எப்படி சமாளிக்கிற? நீ ஒருத்தம் போதுமே, மைக்க புடிச்சு ஆபீஸ் ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணிடுவியே. ஏதோ இங்கதான் கொஞ்ச நெஞ்ச மரியாதை இருக்கு, அதுவும் உன்னால கெட்டிடும் போல் இருக்கு. டேய், யாரும் கேட்கலடா. எல்லாரும் சின்சியரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாம தான் வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். சும்மா சொல்டா. நான் அவளை விட சம்பளம் குறைவா வாங்குறேன்னு சொல்லுவேனா? 500 ரூபாய் ஆபீஸ்ல சீட்டு கட்டுறேன், 1000 ரூபாய் சேர்த்து 6000 ரூபாய திருப்பி கொடுப்பாங்கன்னு அள்ளி விட்டுருக்கேன். தீபாவளி எப்ப கொடுப்பாங்கன்னு வேற சொல்லிருக்கேன். பயமா இருக்கு. எதுக்கு பட்டாசு வெடிக்கவா? என்ன நக்கலா? தீபாவளி அன்னைக்கு எல்லார் வீட்லயும் பட்டாசு வெளியத்தான் வெடிக்கும். எங்க வீட்டுல மட்டும்தான் பட்டாசு உள்ள வெடிக்க போகுது. 6000 ரூபாய்க்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சம்பாதிக்கிறத விட பொண்டாட்டிக்கிட்ட பொய் சொல்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், நம்ம நாட்டுல பொய்க்கா பஞ்சம். அடிக்கடி பொய்ய தேடிக்கலாம்டா. அதுவும் பொண்டாட்டி கிட்ட பொய் சொல்லுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இதுக்கு போய் மண்டைய பிச்சுக்கிற. அடப்படா. என்ன பண்றது, பொய் சொல்றதே கஷ்டம்தான். அதுவும் ஏன் பொண்டாட்டி கிட்ட பொய் சொல்லணுமே நினைக்கும் போதே வயத்த கலக்குதுடா. அட, ஃபீல் பண்றது பாரு. பொண்டாட்டிக்கு பயந்து பொய் சொல்லாத எவன்டா இருக்கான்? ஒருத்தர் 2 பேர் கூட தேர மாட்டான். இதுக்கு போய் வரி பண்ணிக்கிறிய. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துற மாதிரி பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா தீர்வுன்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கும். இன்னைக்கு பிரச்சனைய பாருறான்னா, என்னைக்கோ தீபாவளிக்கு வெடிக்க போற வெடிக்க இன்னைக்கே காத முடுற. போடா முட்டாள். ஹலோ மிஸ்டர் வெங்கட் இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? நான் உங்க சிஸ்டர் பேசுறேன். ஒரு நிமிஷம். டேய், உன் சிஸ்டர் போன்லடா. ஹலோ,
நான் வெங்கட் பேசுறேன். அண்ணா நான் ஊர்வசி பேசுறேன்னா. என்னம்மா, எப்படி இருக்க? சொல்லு. அண்ணா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்னது என்னது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அவரு போயிட்டு இருந்தாரா, இது தப்புல லாரி வந்தது, அது மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா அண்ணா ப்ளீஸ். அழாதேங்கிறேன் இல்ல. அவருக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? சொல்றது கேளு, அவருக்கு ஒண்ணு ஆகாது. என்ன வெங்கட், ஒரே டென்ஷனா இருக்க? என் பிரதர் இன்லாவுக்கு ஆக்சிடென்டா, ஹாஸ்பிட்டல் போகணும், அவரை பார்க்கணும். ஊர்வசி ரொம்ப பதட்டமா இருக்கா. நல்ல அடியா, நிறைய ரத்தம் போயிடுச்சா. என் சிஸ்டரோட மாமியார் பையனை கவனிக்கிறதுக்கு பதிலா என் சிஸ்டர் திட்டிட்டு இருக்காங்க. போன்லயே சொல்லி அழறா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் ஒய்ஃப்க்கு போன் பண்ணணும். ஹலோ, ஹோட்டல் லீக். மிஸ்ஸஸ் திலகா இருக்காங்களா? இல்ல, அவங்க மேனேஜர் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. நீங்க யாரு? நான் உங்க ஹஸ்பண்ட் பேசுறேன். அவங்க முக்கியமான விஷயமா மேனேஜர் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க சார். அப்படிங்களா? அர்ஜென்ட்டா ஒரு மெசேஜ் சொல்லணும். சொல்லுங்க. என் சிஸ்டர் ஊர்வசியோட ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. எப்படியாவது பெர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்க. ஆட்டோ பிடிச்சு சீக்கிரமா வர சொல்லுங்க. அவளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். லீவ் இல்ல, மேனேஜர் இல்லைன்னு ஏதாவது சொல்லுவா. உடனே நான் ஆட்டோ பிடிச்சு அனுப்பிச்சு வைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. கண்டிப்பா சொல்லிடுங்க. ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லுங்க. சாரி டு டிஸ்டர்ப் யூ. டேய், முதல்ல போட, நடக்க வேண்டியது பாரு. புறப்படுறா. என்ன, எங்க ஆக்சிடென்ட்? என்ன, யாரையும் காணோம்? இல்ல எல்லாரும் மௌனமா இருக்காங்களா? ப்ளீஸ் திலகா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ வந்ததும் நான் வரேன்னு சொல்லி நான் தான் எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன். விளக்கம் எல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன ஆக்சிடென்ட், எப்படி ஆச்சு, அத சொல்லுங்க. பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. லாரிக்காரன் பின்னாடியே போயிருக்கான். குறுகலான பாதை, அப்படியும் போக முடியல, இப்படியும் நகர முடியல. அதுக்குள்ள ஏன் வளவளன்னு பேசுறீங்க? என்ன பிரச்சனை? எங்க அடிபட்டுச்சு? லெஃப்ட் ஹேண்ட் பிராக்சரா, மாவு கட்டு போட்டிருக்காங்க. நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். என்னது, இன்னைக்கு அட்மிட், நாளைக்கு டிஸ்சார்ஜா? நான் என்னமோ ஏதோ மேஜர் ஆக்சிடென்ட் நினைச்சு பர்மிஷன் போட்டுட்டு ஓடி வந்து நிக்கிறேன். கடைசியில ஒண்ணுமே இல்லையே. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் என்ன கூப்பிட்டுக்கிட்டு? உங்க பட்டாளத்தை தான் அமிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு? எது அவசரம் அவசியம்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு எது மேஜர் எது ஆர்டினரின்னு தெரியாதா? என்ன தொழில் பண்றீங்க போங்க. ஆமா, ஸ்னேகா கிட்ட அப்படி என்ன பேச்சு? அவங்க தான் போன் எடுத்தாங்க. எடுத்தா என்ன கூப்பிட சொல்ல வேண்டியதானே? நாளைக்கு அவ என்ன எதுன்னு கேப்பா, சொன்னா சிரிப்பா. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு லீவ் போட்டுட்டு வர வேண்டியதுதான். இதுக்கெல்லாமா? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என்ன திலகா இப்படி பேசுற? அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நம்ம போய் பார்க்க வேண்டாமா? நான் பார்த்து என்ன ஆக போகுது? ஊசி போட போறேனா இல்ல ட்ரிப் ஏத்த போறேனா? என் ரத்தமும் உங்க குடும்ப ரத்தமும் ஒத்து போகாது. வந்தா நோயாளிக்கு தான் கஷ்டம். நீங்க போய் பாருங்க. நானா வேண்டான்னு சொல்றேன்? எனக்கு வரணும்னு தோணல, நான் வரல. நீங்க போங்க. சரி, நானே போறேன். அதான் போங்கன்னு சொல்லிட்டேனே. ஒழுங்கா ஆபீஸ்லயே இருந்திருக்கலாம். வேலையை கெடுத்துட்டாரு. இப்ப கூட பொண்டாட்டிய ஹோட்டல்ல கொண்டு போய் விடலான்னு மனசு இருக்கா பாரு. மா போஸ்ட். அதான் வெளியில பொட்டி இருக்கே, போட்டுட்டு போக வேண்டியதானே? இந்த வீட்ல என் மாமனார்னு ஒரு சிற்பி இருக்காரே, அவர் செஞ்சது. இது ரிஜிஸ்டர் போஸ்ட்.
ரிஜிஸ்டர் போஸ்டா? லினோலெக்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கு. நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பத்மினி கூப்பிடுங்க. ஆஹா. பத்மினி அவ இல்லையே. நான் அவ அண்ணிதான். எத்தனை வாட்டி பாத்திருக்கீங்க? ஓ மறந்துட்டேம்மா. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா நீங்க சைன் பண்ணி வாங்கிக்கலாமே. பேனா கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. ரிஜெக்டட் லெட்டரா இருந்தா ரிஜிஸ்டர்ல வராதே. நல்ல சம்பளம், நல்ல போஸ்ட், இன்டர்வியூ கூட பவர்ஃபுல்லா பண்ணதா சொன்னா. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தா. என்ன ரிசல்ட்டா இருக்கும்? பிரிக்கலாமா? அவளுக்கு வந்த லெட்டர் ஆச்சே. பிரிச்சா என்ன? அவ கிடக்கா, நாம பிரிப்போம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அத்வினிக்கு கிடைக்க போற சம்பளம் 9500. இவ்வளவு சம்பளத்துல இவளுக்கு வேலையா? மார்க்கெட்டிங் போய் 100-50ன்னு சம்பாதிக்கும் போதே என்ன மதிக்கிறது இல்ல. சின்ன சின்ன செலவுக்கு கூட என்ன கேட்கறது இல்ல. திமிரு, எகத்தாளம். இந்த வேலை கிடைச்சிட்டா இந்த வீட்டுல நமக்கு கொஞ்சம் கூட மரியாதை இருக்காது. அவளும் மதிக்க மாட்டா, அவ அப்பங்காரனும் மதிக்க மாட்டான். அந்த குட்டி பிசாசு காயத்ரியும் மதிக்க மாட்டா. நல்ல வேலை அவ இல்லாதப்ப லெட்டர் வந்துச்சு. என் புருஷனே என்னை விட அதிகமா சம்பளம் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறவனா? உன்னை இந்த வேலையில நான் சேர விட்டுருவேனா? மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலியா இருக்கணுங்கிற பரம்பரையில வந்தவனா? இந்த லெட்டர் வந்தது தெரிஞ்சாதானே நீ போய் வேலையில சேருவ. தெரியாது, தெரியவும் விட மாட்டேன். பார்க்கலாம். என்னங்க அவசரமா போனீங்க, திரும்ப வந்துட்டீங்களே? சொல்றேன். ஆமா, போஸ்ட்மேன் வந்துட்டு போறாரே, என்ன? எதுக்கோ வந்துட்டு போறாரு. சொல்ல, எதுக்கு வந்துட்டு போறாரு? பக்கத்து வீட்டுக்கு மணி ஆர்டர் கொடுக்க வந்தாராம். 100 ரூபாய்க்கு சில்லறை வேணும்னு கேட்டாரு, கொடுத்தேன், போயிட்டாரு. அவ்வளவுதான். சரி, நீங்க ஏன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வந்துட்டீங்க? கோச்சுக்க கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஊர்வசி கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ தெரியல. நாம வெறுங்கையோட போனா நல்லா இருக்காது. அவசர செலவுக்குன்னு வீட்டுல நம்ம தான் பணம் வச்சிருக்கோம் இல்ல. 1000மோ 2000மோ எடுத்துட்டு போனா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. நான் உனக்கு தெரியாம எப்ப பணம் எடுத்துட்டு போயிருக்கேன். அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு. அதானே பார்த்தேன். அர்ஜென்ட்டா போன் பண்ணது இதுக்குதானா? சின்ன பிராக்சர், நாளைக்கு டிஸ்சார்ஜ். இத பெருசு பண்ணி உங்க தங்கச்சி பண்ற வேலை இருக்கே. நாளைக்கே பொறுமையா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு சொல்லிருக்கலாம்ல. பணம் எடுத்துக்கிட்டு வர சொல்லிருப்பா. அந்த பாயிண்ட் நீங்க மறைச்சிட்டீங்க. இல்ல, நானாதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். சாவி என்கிட்ட இருக்கு, அதனால காத்துட்டு இருக்கீங்க. இல்ல திலகா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா மாட்டிக்குவீங்க, அதனால நீங்க போக வேண்டாம். என்ன திலகா, நீ என்ன சொல்ற? எப்படி போகாம இருக்க முடியும்? போனா பணத்தோட தான் அங்க போகணும். பணத்தோட போறதுக்கு நான் விட மாட்டேன். எனக்கு பிடிக்கல. அவருக்கு சொந்த வீடு இல்ல, வசதி இல்ல, வேலை வெட்டி இல்லாமல இருக்காரு. சம்பாதிக்கிறாருல்ல, இந்த சின்ன செலவெல்லாம் அவரே பாத்துக்க மாட்டாரா? மச்சானுக்கு கை போச்சு, கால் போச்சு, பல்லு போச்சுன்னு கட்டி கொடுத்தமா கை கழுவி விட்டமான்னு இல்லாம கவலைப்பட்டுட்டு நிக்கிறீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. திலகா, அப்பா தங்கச்சி எல்லாரும் எனக்காக ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க அப்பா அங்க உட்கார்ந்து வெட்டி கதை தான் பேசிட்டு இருப்பாரு. போன் பண்ணி வரலன்னு சொல்லிடுங்க. என்ன ஏதுன்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? ஏதாவது பொய் சொல்லுங்க. வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம். நீங்க எந்த பொய்ய சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாரு. என் பொண்டாட்டிக்கு வர பிடிக்கல, நானும் அவளும் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து பாத்துக்கிறோம்னு சொல்லுங்க. என்னதானே திட்டுவாரு, நல்லா திட்டுட்டுமே. அது வந்து எப்படி? என்ன முழிக்கிறீங்க? டீ கடைக்கு போய் போன் பண்ணி சொல்லிட்டு வாங்க.
தயங்கி தயங்கி சமயோசிதமா ஒரு முடிவெடுக்க கூட தெரியாதா? என்ன யோசிக்கிறீங்க? இங்க இருக்கிற கடைக்கு போறதுக்கு ஸ்கூட்டரா? அந்த சாவி இங்க வச்சுட்டு போயிட்டு வாங்க. சரி, நான் நடந்தே போறேன். ம். ம். எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணீங்க. ஹலோ, அங்க வார்டு ஏல ரூம் நம்பர் 25ல ஊர்வசின்னு ஒரு மேடம் இருப்பாங்க. கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? வெயிட் பண்றேன். ஹலோ, நான் வெங்கட் பேசுறேம்மா. நான் இங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க்ல மாட்டிக்கிட்டேன். என்னால இப்போ வர முடியல. அவர் எப்படி இருக்காரு? ஓகே, நீ ஃபீல் பண்ணாத, அவருக்கு எதுவும் ஆகாது. சரி, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவார்ல? நான் வீட்டுக்கே வந்து பாத்துக்கிறேனே. ஓகே, வச்சிடுறேம்மா. மா, மா, சைன் பண்ண பேனா வாங்குனீங்க, திருப்பி கொடுக்கல. ம். என்ன? நான் கொடுக்கலையா? நீங்க மறந்துட்டு போயிட்டீங்க. பேனா கொடுத்த நீங்க தானே பொறுப்பா கேட்டு திரும்ப வாங்கிட்டு போனோம். 1.25 ரூபாய் பேனாவை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? இருங்க வரேன். பேனாவா பேனா? ச்சே. இந்தாயா. தேங்க்ஸ்மா. எதுக்குமா அவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? சரி, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா, குடிக்கிறதுக்கு ஜில்லுன்னு மோர் கிடைக்குமா? ஆமா, ஜில்லுன்னு மோரு, லஸ்ஸி, கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நான் ரெடி பண்ணி போஸ்ட்மேனுக்கு தரணுமா? போங்க, ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க, போங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. ஏங்க, முதல்ல போங்க, இடத்த காலி பண்ணுங்க. சரி, கோச்சிக்காதீங்கம்மா. நான் அக்கடான்னு அப்படி உட்காந்து கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டியது இருக்கு, கணக்கு பார்த்துக்கிறேன். ஐயோ, ஏங்க இப்ப நீங்க கிளம்புறீங்களா இல்லையா? நான் வீட்டை புட்டிட்டு வெளியில போனோம், டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. இந்த வீட்ல நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம். எதுக்கு வம்பு? அடுத்த வீட்ல போய் பாத்துக்கிறேன். என்ன திலகா, போஸ்ட்மேன் வந்துட்டு போறாரு? முதல்ல சில்லறை வாங்க வந்தாருன்னு சொன்ன, இப்ப திரும்ப எதுக்கு வந்தாரு? இதுக்கு தாங்க யாருக்குமே உதவி பண்ணக்கூடாதுங்கிறது. என்ன ஏதுன்னு சொன்னாதானே தெரியும். என்ன விஷயம்னு சொல்லு. முதல்ல சில்லறை மாத்திட்டு போனாரா? மாத்திட்டு போன சில்லறையில ஒரு 10 ரூபா நோட்டு கிழிசலா இருக்கான். எல்லாரும் குடுக்கற நோட்டு தானே, அதை வந்து இப்ப மாத்தி கொடுன்னு கேக்குறாரு. உதவி பண்ணதுக்கு உபத்திரவம். அதுக்காக உள்ள போய் வேற ஒரு 10 ரூபாய் கொண்டு வந்து மாத்தி கொடுத்தேன். இன்னைக்கு எல்லாருமே நான் அலைய விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, நீங்க போன் பண்ணி சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அப்பா தான் ரொம்ப வருத்தப்படுவாரு. சும்மா இருங்க, புக்கையே எடுக்கிறீங்க. வருத்தப்படத்தான் தெரியும் உங்க அப்பாவுக்கு. வருமானத்தை காட்டவா வழி தெரியும்? புலம்பி புலம்பி பூமியே பொழந்துருவாரு. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அவர் வருத்தப்பட்டதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டாம். எங்க மறுபடியும் புறப்படுறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். கோயிலுக்காவது போய் அவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வரேனே. தடங்கல் பண்ணாம போயிட்டு வான்னு சொல்ல. போயிட்டு வாங்க. அர்ச்சனை எதுவும் பண்ண வேண்டாம். சும்மா கோபுரத்தை பார்த்து கண்ணத்துல போட்டுட்டு வாங்க. சரி.